பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, சென்ற வாரம் சனிக்கிழமை நாசரேத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கணக்கற்ற புதிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்திருந்தார்கள். பயங்கரமான கூட்டம், பயங்கரமான ஒரு நல்லதொரு ஆவிக்குரிய செய்தி. அதனுடைய மத்தியில் தேவனுடைய பிரசன்னத்தை நான் அதிகமாய் நான் உணர்ந்தேன். கூட்டத்தின் இறுதியில் ஜனங்களுக்காய் ஜபித்த பொழுது கர்த்தர் அதிகமாக வெளிப்பட்டார். நல்ல நல்ல வெளிப்பாடுகள், தேவனுடைய வல்லமைகள் வெளிப்பட்டது. பிசாசுகள் அலறி அடித்து ஓடின. அனைத்து ஜனங்களுக்கும் பாரத்தோடு ஜபிக்க கர்த்தர் உதவி செய்தார். கூட்டத்தின் இறுதியில் அனைவரும் சந்தோஷமாக கடந்து போனார்கள். எல்லோருக்கும் நல்ல உணவும் கூட பரிமாறப்பட்டது. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக தேவனுடைய திட்டம் நாசரேத்தில் நிறைவேறி வருகிறது. ஜனங்கள் வர வேண்டும், விடுதலை பெற வேண்டும் எனப்பட்ட அந்த திட்டம் நிறைவேறி வருகிறது. இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு சென்னையில் வைத்து கூட்டங்கள் நடைபெறும். அநேக ஜனங்கள் சென்னையில் இருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கின்றீர்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும். முக்கியமாக பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பம்மல் போகிற அந்த ஆட்டோவில் நீங்கள் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் பின்னால் வந்தீங்கன்னா 4வது மாடியில் இருக்கிறது. லிஃப்ட்டில் வந்துடலாம். எனவே இதை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோருள்ளம் மிக சிறப்பாக நடந்து வருவதை அறிவீர்கள். அது ஒரு ஆவிக்குரிய முதியோருள்ளமாக இருந்து வருகிறது. நிறைய பேர் அங்கே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சென்ற வாரம் கூட வயதான ஒரு தாயார், ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு தாயார் அங்கே வந்து இணைந்திருக்காங்க. வருகிற வாரத்திலும் கூட அநேகர் இணைவதற்காக காத்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள் அங்கே இருக்கிறது. நீங்கள் தாராளமாக அங்கே வரலாம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறோம். தினந்தோறும் அவர்களுக்கு நல்ல ஜெபங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதே போல் நல்ல உணவும் கூட அவர்களுக்காக பரிமாறப்பட்டு வருகிறது. எனவே இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு கேட்கின்றோம். வருகிற ஜூன் மாதத்தில் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அவர்களுக்காக ஒரு குட்டி ஸ்கூலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு 3 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறார். பல வருடங்களாக அது சும்மாவே கிடக்கிறது. அந்த நிலத்திலே நாம் இப்பொழுது ஸ்கூல் தொடங்கணும், இந்த மாதிரி அனாதை இல்லத்தை தொடங்கணும் யோசித்திருக்கிறோம். அதற்காக பல லட்சம் ரூபாய்கள் தேவை. தேவனால் ஏவப்பட்டவர்கள் தாராளமாக அனுப்பலாம். 10,000 நிறைய பங்குகளை நாம் வைத்திருக்கிறோம். நீங்கள் முடிந்தவர்கள் கர்த்தரால் ஏவப்படுவீர்கள் என்றால் பணம் கொடுத்து உதவலாம். முடியாதவர்கள் அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 40வது அதிகாரத்துக்கு நேரம் வருகிறோம். யோசேப்பு சிறைச்சாலைக்கு அதிபதியாக இருந்த பொழுது என்ன நடந்தது என்பதை அங்கே நாம் காண்கின்றோம். இதற்கு முன்பு அவர் பார்வோனுடைய தலையாரிகளின் அதிபதியாகிய போத்திபாருடைய வீட்டில் அவர் அதிபதியாக இருந்து எல்லா வேலைகளையும் கவனித்து வந்தார். ஆண்டவர் அவரை தயார்படுத்தினார். இப்பொழுது சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறார். இங்கும் கூட ஆண்டவர் அவரை உயர்த்தி அதிகாரியாகி வைத்திருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்த காலங்களிலே அவர் என்னவெல்லாம் செய்தார், யாரெல்லாம் அவரை சந்தித்தார்கள் என்பதையெல்லாம் இங்கே நாம் காண்கின்றோம். பாருங்கள், 40வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்புமாகிய எகிப்து ராஜாவாகி தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகிலின் தலைவனும் ஆகிய 2 விரதானிகள் மேலும் கடுங்கோபம் கொண்டு
அவர்கள் யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகி சிறைச்சாலையில் காவல் பண்ண வைத்தான். அப்படி அவங்க ரொம்ப நாள் அந்த காவல் இருந்தாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு பாவம் செய்யாமலேயே குற்றம் செய்யாமலே சிறைச்சாலைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்படுகிறது. ஒரு நிரபராதியை தண்டிக்கின்றார்கள். குற்றம் செய்யாதவனை குற்றம் செய்தவன் தண்டிக்கின்றான். அப்படியே அங்கே அவர் இருக்கிறார். அங்கே ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் அவருக்கு தரிக்கப்பட்டிருக்குன்னு கண்ட உடனே சிறைச்சாலையின் தலைவன் யோசேப்பு எல்லாத்துக்கும் பொறுப்பை வச்சிடுறார். அந்த நேரத்தில் சீப் பேக்கர் அண்ட் பேக்கர், சுயம்பாகிகள் தலைவனாக சமையல் செய்கிறவர். அங்கே பானபாத்திரக்காரன் என்றால் சமைத்ததில் ஏதாவது விஷம் கலந்துருக்கிறதா, ராஜாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறதா, இது சாப்பாடு நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு கொடுக்குறவர் தான் பானபாத்திரக்காரன். இவர் 2 பேரும் ராஜாவுக்கு விரோதமாய் குற்றம் செய்தபடியினாலே ராஜா கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு எந்த சிறைச்சாலையில் இருந்தாரோ அதே சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார் என்று நாம் காண்கின்றோம். அவர்கள் இருவரும் மிக உயர்ந்த பதவியில் இருந்தார்கள், ராஜாவுடைய மடியில் இருந்தார்கள். ஆனாலும் கூட ராஜாவுக்கு விரோதமாக அவர்கள் குற்றம் செய்ய நினைத்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். அவர்கள் அந்த முயற்சியிலே பிடிபட்டு இப்பொழுது ராஜாவுடைய கோபத்தினாலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். பிரியத்துக்குரியவர்களே, ராஜாவிடத்தில் இருப்பதும் அவருடைய மடியில் இருப்பதும் எவ்வளோ பெரிதான காரியம். ஆனாலும் கூட அந்த மிகப்பெரிய பாக்கியம் தங்களுக்கு கிடைத்திருக்கிறதே என்று அவர்களை அறியாதபடிக்கு ராஜாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே ராஜா அவர்களை சிறைச்சாலையில் அடைத்தாரா. இன்றைக்கி கூட அநேகர் தாங்கள் யாருடைய மடியிலே உட்கார்ந்துருக்கிறோமோ அவர்களுக்கே துரோகம் செய்வதை காண்கின்றோம். எஜமானர் கடை வைத்திருப்பவர் நிறைய பணம் சம்பாதிப்பார், நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. ஒரு சிலர் தூக்கி தன் மடியில் வைத்திருப்பார். அதாவது அவருக்கு செல்லம் கொடுப்பார், அவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுப்பார், லட்சங்களை கொடுத்து கோடிகளை கொடுத்து அக்கௌண்ட்டில் போடுங்க, நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவருடைய மடியில் உட்கார்ந்து கொண்டே அவர்களுக்கு அந்த வேலைக்காரர்கள் துரோகம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஊழியமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் என்ன ஒரு காரியமாக இருக்கட்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, யாரை நம்பி முக்கியமான பொறுப்பில் வைக்கிறார்களோ அவர்கள் அந்த மடியில் உட்கார்ந்து கொண்டே யார் தங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்களோ அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதை காண்கிறோம். அதைத்தான் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே ஆதியாகமத்தின் புஸ்தகங்களில் இருக்கும் பொழுதே நான் காண்கிறோம். உங்கள் மடியில் உட்கார்ந்திருக்கிறவர்களெல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்கிறீர்களோ, யாரையெல்லாம் நம்புகிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நேரம் வரும்பொழுது அவர்கள் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள், உங்களை கொல்லவும் முயற்சிப்பார்கள் என்பதை இந்த பைபிள் அழகாக சொல்லி காண்பிக்கிறது. ஆனாலும் அவருடைய கைக்கு ராஜாவை ஒப்புக் கொடுக்காதபடி கர்த்தர் தப்பு வைக்கின்றார். தப்பு வைத்து அவங்களுக்கு பாவம் கண்டுபிடிக்கப்பட்டவுடனே அவங்கள பிடிச்சி சிறைச்சாலையில் ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலுக்கு அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா. ஜெயில் என்பது எவ்வளோ கொடூரமான ஒரு இடம். தங்களுடைய எஜமானனுக்கு அவர்கள் உண்மையாக இருந்திருப்பார்கள் என்றால் வாழ்க்கை அனுபவித்திருப்பார்கள், அரண்மனையில் இருந்திருப்பார்கள், எல்லாவற்றையும் அனுபவித்திருப்பார்கள். அப்படி குற்றம் செஞ்சதுனால இன்றைக்கி ஜெயிலில் வர வேண்டிய ஒரு அவல நிலைமை. யாரெல்லாம் மடியிலே உட்கார்ந்து கொண்டு தனக்கு யார் ஊட்டி விடுகிறார்களோ, அவருடைய கைகளை யாரெல்லாம் கடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடைசியில் ஜெயிலுக்கு வந்துடுவாங்க. எல்லாவற்றையும் இழந்து போயிடுவாங்க. ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஒரு செல்ல காசாக போயிடுவாங்க. வாழ்க்கையில் ஒன்றுதுலையுமே அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அவ்வளவு செல்லம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த அருமையை அவர்கள் உணராமல் போனார்கள். யார் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார்களோ அவர்களே கொல்ல துணிந்தார்கள். அதனால் இன்றைக்கி அவங்க ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை, செல்லா காசாக தெருக்களில் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துவிடும். யூதாஸ் காரியத்தை போல கூடவே இருந்து கொண்டு யாரெல்லாம் காட்டி கொடுக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலையெழுத்து மிக மோசமாக முடிகிறது என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, எனவே இவர்கள் அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படியே காலங்களெல்லாம் அப்படியே போய்கொண்டிருந்தது. அந்த காலத்தில் ஒருவேளை அவர்கள் தான் செய்த பாவத்தை நினைத்து, குற்றத்தை நினைத்து அவர்கள் ஒருவேளை வருந்தியிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய கண்களுக்கு முன்பதாக தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசேப்பை கர்த்தர் நிறுத்துகின்றார். யோசேப்பிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது, ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது, அவரிடத்தில் ஏதோ கடவுளுடைய ஒரு அருள் இருக்கிறது. யோசேப்பும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கைதிதான். ஆனால் அந்த சிறைச்சாலை தலைவன் எல்லா பொறுப்பையும் யோசேப்பிலே கொடுத்திருக்கிறார். இந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது தெய்வத்தை பார்ப்பது போல இருக்கிறது என்பதை எல்லாரும் உணர்ந்தார்கள். இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிய தலைவனும் அவர்களும் உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்களா, கடவுளை தேடினார்களா என்றால் இல்லை. ஆனாலும் யோசேப்புடைய கண்களுக்கு முன்பதாக நடமாடிக்கொண்டே இருந்தார். நாம் அநேக நேரங்களில் நமக்கு முன்பதாக இருப்பவர்கள் யார் என்று தெரியாமலேயே நாம் போய்கொண்டிருக்கோம். நமக்கு முன்னாலே நடமாடிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, நம்ம தெருவில் இருப்பாங்க, நம்ம ஊரில் இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட நம்ம அவங்ககிட்ட பழகிறதில்லை. அவங்க மூலமாக கிறிஸ்துவை குறித்து நம்ம அறிந்து கொள்வதில்லை, அவர்களை நம்ம பயன்படுத்துவதில்லை. யோசேப்பு பக்கத்திலே பல நாட்களாக இருந்தார், ஆனால் அவங்கள பயன்படுத்தலை.
கருத்துக்குரியவர்களே, நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்த காலங்களில் கூட யாராவது ஹிந்தி பேசுனாங்க, இல்லை யாராவது இங்கிலீஷ் பேசுனாங்கன்னா உடனே போய் உட்காந்து நானும் பேசுவேன். நானும் அவர்கள் மூலமாக ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி பார்ப்பேன். ஸ்போர்ட்ஸ் குறித்து யாராவது பேசுனாங்கன்னா அதில் போய் நானும் உட்காந்துக்கிடுவேன். எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஆசையாக இருந்ததுனால அதை பற்றி கற்றுக்கொள்ளலாமேங்கிற எண்ணம். நமக்கு முன்னால் இருக்கிறவங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் கூட பிரயாணிக்கிறவங்களை நம்ம பயன்படுத்தணும். அவங்ககிட்ட இருந்து ஏதாவது சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னா நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன் சில நேரங்களில் அவர்கள் மூலமாக ஆறுதல் அடைய முடியும் என்றால் ஆறுதல் அடையலாம். கர்த்தர் நமக்குன்னு சொல்லி முன்னால் யோசேப்புகள் நடமாட விடுவார், ஊழியக்காரங்களை நடமாட விடுவார், நமக்கு பாதை காண்பிக்கிறவர்கள் அப்படி நடமாட விடுவார், அவர்கள் நம்ம கூட பிரயாணம் பண்ண விடுவார். அவர்களை பார்க்கின்ற கண்கள் நமக்கு வேண்டும். பக்கத்தில் இருந்துக்கிட்டே தெரியாமல் போனது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வேதனையான காரியம். They wasted the days, they wasted the opportunity, they wasted the mighty man of God, Joseph. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் தவற விடுகிறோம். நம்மோடு கூட இருப்பவர்கள் எவ்வளவு பெரியவர்கள், கர்த்தராலே அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ கற்றுக்கலாம், எவ்வளவு நம்ம முன்னேறலாங்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமலே போயிடுறோம். இவங்க இப்படி கண் குருடாக்கப்பட்டவர்களாகவே, யோசேப்போடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறியாதவர்களாகவே, யோசேப்பின் மூலமாக தங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரலாமே என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமலே போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடக்கிறது. என்ன நடக்கிறது பார்த்தீர்களா? பாருங்கள், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயமுமாகி அங்கிருந்த 2 பேரும் சிறைச்சாலை இருக்கும் பொழுது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமுகமாக இருக்கிறதே என்ன என்று கேட்டான். அவங்க அந்த ஜெயிலே ரொம்ப நாள் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யோசேப்பு இருக்கார், கர்த்தருடைய பிள்ளை இருக்கார், சிறைச்சாலை தலைவன் இருக்கார். ஒரு நாள் காலையில் அப்படியே அவங்க எந்திரிச்சு போகும்போது ஜோசப் போய் எல்லாரையும் பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே காலையில் போய் எல்லாரையும் பார்க்குறத வழக்கமாக வச்சுருந்துருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேர் மாத்திரம் ரொம்ப துக்கமுகமாக கண்ணத்தில் கை வச்சு சோகமாக அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஏய், சம்திங் ராங் வித் யூ, எதுக்கு நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறீங்க? என்ன கவலை உங்களுக்கு? ஏன் இவ்வளோ நீங்கள் வருத்தமாக இருக்கிறீங்க? இது பிரச்சனையா உங்களுக்கு? அன்பாக போய் ஆதரவாக போய் தடவி கொடுத்து தட்டி கொடுத்து யோசிப்பு அவர்களில் பேசுவதை காண்கிறோம். தன் கண்களுக்கு முன்பதாக அவர்கள் துக்கமுகமாக இருந்த பொழுது அவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள், துக்கமுகமாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு காணாதவன் போல் போவதற்கு யோசிப்பு ஆயத்தமாக இல்லை. கிறிஸ்துவின் அன்பு உள்ளே இருந்தபடினால் தேடி போகிறார். என்ன பிரச்சனை? என்ன கவலை? எதுக்காக நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? நான் எதுவும் ஹெல்ப் பண்ணுமா? மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் அன்பாய் விசாரித்தாரா? கிறிஸ்துவின் குணநலன்கள், கிறிஸ்துவின் கனிகள் யோசேப்பு பெறப்பட்ட வாலிபனுக்குள்ளாக இருந்ததை நாம் காண்கின்றோம். இன்றைக்கும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்கின்றார். நாம் படிக்க போகின்ற இடத்துல, படிக்க போகிறதுக்கு நம்ம பிரயாணம் பண்ணுறோம் இல்லையா? டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு நம்ம பஸ்ஸில் வரோம், ட்ரெயினில் வரோம், இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம வசிக்கிற தெருவில், பக்கத்து வீடுகளிலே நாம் காண்கிற எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு துக்கமுகமாக இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நமக்கு அது செய்யணும் இது செய்யணும் எண்ணங்களாக இருக்காது. மத்தியில் யாரோ ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க, துக்கமுகமாக இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்களே, இன்றைக்கி ஏன் துக்கமுகமாக இருக்காங்க? நம்ம போய் விசாரிக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நம்ம அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட விசாரிக்கணும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு கனி. The fruit God expects us is whenever you come upon a dejected person, whenever you see a depressed guy, your heart must pound for him or her and you must rush towards her or him and you to inquire what's wrong with you, why are you looking so sad, எதுக்காக துக்கமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம் அன்பாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை விசாரிக்க வேண்டும். இதற்காய்த்தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறவராக இருக்கின்றார். அப்படி யாரையாவது நீங்கள் விசாரித்திருக்கின்றீர்களா? கவலையோடு இருப்பவர்களை பார்த்து ஏன் கவலை, என்ன கவலைன்னு சொல்லி விசாரிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு ஆறுதலாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்களா என்று உங்களை நான் கேட்கும்படியாக விரும்புகின்றேன். ரீத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்திற்கு ஒரு கீபோர்டு போட்டிருக்க ஒரு நல்ல தம்பி வருவார். நல்ல ஒரு அருமையான குடும்பம், நல்ல தாய், நல்ல தகப்பன், ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ், அம்மா அப்பா. இவரும் பாஸ்டராக இருக்கார், ஜூனியர் பாஸ்டர். நம்ம நாகர்வேல் மாத்தாண்டாங்களா, அவர் தான் மியூசிக் ரொம்ப வருஷமாக வரார். 2-3 மாதத்துக்கு முன்னால் அவர் கீபோர்டு போட்டுக்கிட்டு இருந்தார். நான் அவரை தற்செயலாக பார்க்கும்போது ஆண்டு உள்ளத்தில் பேசினார், என் மகன் துக்கமாக இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன், வெளிப்புறமாக அதிகமாக தெரியல, ஆனால் என் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவிக்கொண்டே இருந்தார். அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அவருக்கு ஏதோ கவலை, என் மகனுக்கு ஏதோ கவலை, நீ விசாரி அப்படின்னு சொல்லி. அப்போ நான் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன்,
கீபோர்டு போடுற தம்பி, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார், உனக்கா நான் ஜெபிக்கிறேன், கவலைப்படாத, இது உன்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி ஆவியானவர் சொல்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பையனை ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார், அப்படி ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒர்ஷிப்பர் எடுக்க வரும்போது அவர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக இல்லாத பொல்லாத பழியை போட்டு சர்ச்சையை நாங்கள் அழிச்சிடுவோம் மூடிடுவோம்னு சொல்லி ஒரு கூட்டம் இளம்பி இருக்குது. ரொம்ப கவலையோடு இருந்தேன், பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும் வந்தேன். அவனை சொல்கிறதுக்கு முன்னாடி என் பிரச்சனையை பாஸ்டர் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மோடு கூட வரார், அவர் பிரயாணம் பண்ணுறார், ஊழியத்தில் ஒரு உடன் பங்காளியாக இருக்கிறார். இட்ஸ் அ பார்ட்னர் இன் அவர் மினிஸ்ட்ரி ஃபார் மெனி இயர்ஸ். உண்மை உத்தமான ஒரு ஊழியக்காரர். வந்து கீபோர்டு போட்டு அழகாக ஒர்ஷிப் எடுத்து முடிஞ்ச ஹெல்ப்பை டக்குன்னு பண்ணி யார்ட்டையும் பேசாமல் வந்தோமா ஊழியம் செஞ்சோமா போனோமான்னு சொல்லியிருப்பார். அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை ஆவியிலே உணரவும் என்னவென்று விசாரிக்கவும் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக் கொடுத்து பயப்படாத ஒன்றும் ஆகாதுஎன்று அவரை தைரியப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மோடு கூட இருப்பவர்கள் நார்மலாக இருப்பாங்க, சிலர் துக்கமுகமாக இருப்பாங்க, சில நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய துக்கம் இருக்கும், வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் இருக்கும். வாட்ஸ் ராங் வித் யூ, உனக்கு என்ன பிரச்சனை? நாம் அன்பாக அவர்களில் விசாரிக்க வேணும். யோசேப்பு விசாரித்தார், யோசேப்பு ஊழியம் செய்தார். அந்த சிறைச்சாலைக்குள்ளும் துக்கமுகமாக இருப்பவர்கள் இருந்தார்கள், அரண்மனைகளுக்குள்ள இருப்பவர்களும் துக்கமுகமாக இருப்பார்கள். படிக்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எவ்வளவு ஆட்டம் போடுறாங்க, எவ்வளவு விசில் அடிக்காங்க, எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறாங்க, பைக்ல எப்படிலாம் போறாங்க, ஐயோ நாசமா போவான்னு எல்லாரும் சபிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்குது. ஆனா அவர்களுக்குள்ளும் துக்கமானவர்கள் இருப்பாங்க. தெரியுமா? எத்தனை கல்லூரி வாலிபர்கள் ஆட்டம் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ரொம்ப பண்ணுறாங்க. கூப்பிட்டு தனியாக பேசினா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, பேசுறது இல்லை, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதை மறக்கத்தான் நான் இப்படி வந்து வெளியே ஜாலியாக இருக்கிற மாதிரி நான் காமிச்சுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு துக்கமுகமாக இருக்கிறாங்க, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, கவலையோடு இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்பொழுது யோசேப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நமக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. என்ன துக்கம், என்ன கவலை, ஏன் கவலை, எது கவலைப்படுறீங்க? பிரியத்துக்குரியவர்களே, அவங்க போய் தன் பணியை அவர் செவ்வனை செய்தார். ரோஜாப்பூ எங்கே வச்சாலும் அது ரோஜாப்பூ தான், தங்கத்தை எந்த இடத்துல வச்சாலும் அது தங்கம் தான், அது மாறப்போகிறது இல்லைங்க. சிறைச்சாலை இருந்தாலும் யோசேப்பு தாங்க. அவர் அந்த நறுமணத்தை பரப்புகின்றார், தங்கத்தை போல ஜொலிக்கின்றார். ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அன்பாய் விசாரித்தார். ஐயா, இந்த உலகத்தில் கோடியாய் கொடுப்பதை விட துக்கமாக இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு என்ன பிரச்சனை, ஏன் கவலையாக இருக்கிறீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், தட்டி கொடுப்போம்னா அது எத்தனையோ கோடிகளை விட பெரியது. தெரியுமா? அன்பாக பேசினாலே போதுங்க, பாதி கவலை போயிருங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி கவலைப்படுறாங்கன்னு தெரிஞ்சு கண்டுக்கிடாமலே போயிடுறாங்க. இவனுக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் கவலைப்படுவான்னு சிடுன்னு விழுறாங்க, திட்டுறாங்க. இந்த உலகம் ஏதோ ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது, கல்வாரி அன்பு நம்மை நெருக்குகிற பொழுது அப்படி போக முடியாது, திட்ட முடியாது. நம்ம அன்பாக விசாரிப்போம். அதுக்கு என்னாவது பாருங்க, ஆதியாகமம் 40:8, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவர் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அங்கே தான் கேம் ஆரம்பிக்குது. we have dreamt, both of us dreamt. நாங்கள் 2 பேருமே சொப்பனம் கண்டோம், ஒரே ராத்திரியில் எங்களுக்கு 2 பேருக்கும் சொப்பனம் வந்துச்சு. அது எல்லார்ட்டையும் போய் சொன்னோம், ஒருத்தர் கூட எங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியல, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, 2 பேருக்கும் ஒரே மாதிரி பேக்ரவுண்டு தான், 2 பேரும் ராஜாக்கிட்ட வேலை பார்த்தவங்க தான், 2 பேரும் குற்றம் செய்தாங்க தான், 2 பேருக்கும் சிறைச்சாலைக்கு இருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் ஒரே ராத்திரியில் ட்ரீம் வருது, சொப்பனம் வருது. 2 பேரும் போய் எல்லார்ட்டையும் சொல்லி பார்க்குறாங்க, ஒருத்தரும் எங்களுக்கு தெரியலன்றாங்க. கர்த்தர் இல்லைன்னா எப்படிங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அதைத்தான் நாம் இங்கே காண்கிறோம். அவர்கள் இருவரும் சோர்ந்து போய், ஏதோ சொப்பனம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்க, எங்களுக்கு இது அர்த்தம் யாருக்குமே தெரியலையே. அவங்க 2 பேருக்கும் மன கலக்கம் ஏற்படுகிறது, குழப்பம் ஏற்படுகிறது. அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ என்று அவர்கள் அங்கலாய்த்து கன்னத்திலே கை வைத்து ஐயோ என்று பதறி அவர்கள் துக்கமுகமாக இருக்கிறாங்க. They tried, they asked, எல்லார்ட்டையும் போய் கேட்குறாங்க, தெரியுமான்னு கேட்குறாங்க. ஒருத்தரும் தெரியாது சொல்கிறாங்க. அச்சோ, அவங்களுக்கும் தெரியலையான்னு சொல்லி துக்கமுகமாக இருக்காங்க. ஏன் நீங்கள் போய் எல்லார்ட்டையும் கேட்குறீங்க? யோசேப்பிட்ட கேட்டிருக்கலாமே. அவர் தானே பொறுப்பாக இருக்கிறார், அவர் தானே ராஜ கம்பீரமாக இங்கே இருக்கிறார், அவருடைய முகம்தானே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் முதலாவது யோசேப்பிட்டலாம் கேட்டிருக்கணும். கேட்க வேண்டியவங்கிட்ட கேட்கல, கேட்கக்கூடாதவங்ககிட்டலாம் போய் அவங்க கேட்டாங்களாம். இன்னைக்கு ஆலோசனையை யார்ட்டெல்லாம் கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடாதவங்ககிட்ட போய் கேட்பாங்க.
சாலமோன் ராஜா இவ்வளோ பெரிய ராஜா, அவருடைய மகன் சிங்காசனத்துலேருந்து உட்கார்றாரு. மக்கள் எங்களுக்கு உங்கள் அப்பா ரொம்ப டேக்ஸ் நிறைய விதிச்சிட்டாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க, கொஞ்சம் லேசாக்குங்கன்னு சொன்ன உடனே அவர் 3 நாள் கழிச்சு வாங்கன்னு அனுப்பிட்டு அவர் தான் கூட அப்பா கூட பணி புரிஞ்சு கொண்ட கேட்குறாரு, ஆலோசனை கேட்குறாரு. அவர் தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் இறங்கி போங்க ராஜா, ஒரு நாள் நீங்கள் வேலைக்காரனாக இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வேலைக்காரங்களாக இருப்பாங்க. நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. தான் கூட அரண்மனையில் விளையாடிய அந்த பேலியாளின் பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வாலிபல்கிட்ட போய் அவர் ஆலோசனை கேட்குறாரு. விடாத நீங்கள் விட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உன்னை அடித்து நொறுக்கிடுவாங்க, அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், உங்களை மிரட்டுன்னு சொல்லி அவங்க தவறான ஆலோசனை கொடுக்குறாங்க. கேட்க வேண்டியவங்க ஆலோசனைகிட்ட கேட்காம கேட்கக்கூடாத ஆலோசனை அவர் கேட்டார். நான் உங்களை அப்படி அடிப்பேன் இப்படி அடிப்பேன்னாரு. மக்கள் அவரை தூக்கி போட்டு அடித்தாங்க. 10 கோத்திரம் பிரிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கண்மூனால கடவுள் நல்ல ஊழியக்காரங்களாம் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்க மாட்டாங்க, அவங்ககிட்ட போய் ஜெபின்னு சொல்ல மாட்டாங்க. ஒன்றுத்துக்கு ஆகாதவங்ககிட்டலாம் போவாங்க, மந்திரவாதிகிட்ட போவாங்க, ரவுடிகள்கிட்ட போவாங்க, இந்த உலகத்தில் உள்ள கேடுகட்டவன்லாம் போய் கையை கட்டிட்டு நிற்பாங்க. ஒரு விஷயம் லீலா பேலஸில் என்னுடைய ஆவிக்குரிய மகன் வரும்போது நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போது ஒரு பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் அப்படி வந்து சேரில் ஃபோன் பேசுகிற மாதிரியே உட்காந்துருந்தார். நிறைய பேர் கையை கட்டிகிட்டே நின்று பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்ககிட்ட வந்து நின்று கை கட்டி நிற்கிறாங்க. ஐயா யோசேப்பு இருக்கிறாரு அவங்க கண்ணு முன்னால், கர்த்தருடைய பிள்ளை இருக்காங்க, கர்த்தருடைய ஆவியை பெற்றவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி சொல்லலாம் இல்லையா? எதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்கள்ட்டலாம் போயிட்டு என் பிரச்சனை இது ஹெல்ப் பண்ணு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்தாலும் அது வேதனையாக தான் முடியும். எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். கடைசியில் எப்படி யோசேப்பே கேட்குறாருன்னு அவங்க சொல்கிறாங்க, யாருக்குமே தெரியல. அப்போ யோசேப்பு சொல்லுவார், சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்வது கர்த்தருக்குரியதல்லவோ. அவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்களா? சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியதல்லவோ, அதை என்கிட்ட சொல்லுங்கள். எப்பா மனுஷனாலலாம் இது பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது ஆண்டவர் தான். என்கிட்ட சொல்லுங்க, அப்படி ஊழியக்காரனா என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன் முதல்ல சொல்லல. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவோ, அது தெளிவாக அவர் சொல்றாரு. நான் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு தெரியும், அவர் தான் எல்லா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்குரிய தீர்வு தேவன் ஆண்டவர் இயேசு. அது சொல்ல வேண்டியது ஊழியக்காரங்கிட்ட, இந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட. அவர் யாருக்குள்ள வாசமா இருக்கிறாரோ, உன்னதமான தேவன் மோஸ்ட் ஹை காட் யாருக்குள்ள இருந்து செயல்படுறாரோ அவங்ககிட்ட நம்ம பிரச்சனையை நம்ம சொல்லணும். ஏன்னா உள்ள இருந்து ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருப்பார், எனக்குள்ளே இருந்து ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பார், கேட்டுக்கிட்டு இருப்பார். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரை இந்நாளில் சித்தம் போல நடத்தி செல்லும் ஐயா. எல்லாம் அருமையான ஒரு பாடல். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்றாருங்க, ஊழியக்காரனுக்குள்ளே வாசம் பண்றார். ஒரு விசை ஒரு பிசாசு பிடித்த வாலிபனை என்னிடத்தில் ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒரு சின்ன திண்டு மாதிரி கட்டியிருந்தாங்க, அது மேலே கால் வச்சுட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு காலத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு கால கீழே வச்சு நின்றுட்டு இருந்தேன். அன்றைக்கு அந்த வாலிபனுக்கு இயேசுபசவம் கொடுத்தாங்க. 1 மாதம் கழித்து அவர்கள் தனியாக பேசிக்கிட்டு இருந்த பொழுது அவன் சொன்னான், உங்கள்கிட்ட ஜெபிக்கிற கூட்டம் வந்துட்டு இருந்தாங்கன்னே. அப்போ நான் பிசாசு பிடித்தவனாக இருந்தேன், நீங்கள் ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை அந்த திண்டு மேலே வச்சு நின்றுட்டு இருந்தீங்க, இயேசு கிறிஸ்து அப்படியே நிற்பது நான் கண்டேன், அந்த சால்வை போட்டுக்கொண்டு சிவப்பு சால்வை போட்டுக்கொண்டு நிற்பதாக நான் அப்படியே கண்டேன், நான் உங்களை பார்க்கவில்லை இயேசுவை பார்த்தேன் என்று அவர் சொன்னார். அந்த பிசாசு பிடித்து விடுதலை பெற்ற வாலிபன் சொன்ன வார்த்தைகள் என்னை மிகவும் பாதித்தன. நான் அற்பமும் குப்பையுமானவன், ஆனால் ஆவியை பெற்றிருக்கின்றபடினாலே பிசாசுகள் என்னை பார்க்கிற பொழுது என்னை பார்க்காதபடி கிறிஸ்துவை பார்க்கின்றன என்பதை அப்பொழுது நான் கண்டுபிடித்தேன். அந்த ஒரு சம்பவம் தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் உற்சாகப்படுத்தி எந்த பிசாசு வந்தாலும் மோதி பார்த்துருவோங்கிற துணிச்சலை எனக்கு தருது. ஏன்னா என்னைய பிசாசு பார்க்கறது இல்லை, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்றன என்பதுதான் அசைக்க முடியாத ஒரு உண்மை, அசைக்கப்பட முடியாத ஒரு உண்மை. கிறிஸ்து உங்களை வந்துட்டாருன்னா, ஆவியானவர் வந்துட்டாருன்னா மக்கள் உங்களை பார்க்கலங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்குறாங்க. பிசாசுகளை பார்க்குது, இவன் ஆண்டவரோட பிள்ளை, இயேசு உள்ள இருக்காரு. மனுஷ பார்வைக்கு அது தெரியறதில்லை, கேமராவுக்கு அது தெரியறதில்லை, ஸ்கேன் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பிசாசு பார்த்தோன்னு சொல்லுது, இவன் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையா, இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்குறேன், ஓடுறேன்னு ஓடி போயிடும். இது மாதிரி எத்தனையோ சாட்சிகளை வாழ்க்கையில சொல்ல முடியும். யோசேப்பு தன்னை தாழ்த்தினார், தன்னை காண்பிக்காதபடி தனக்குள்ளே இருந்த கிறிஸ்துவை காண்பித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் என்பது தேவனுக்குரியதல்லவோ. வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவனுக்குரியதல்லவோ. வியாதியின் தீர்வு தேவனுக்குரியதல்லவோ. கடன் பாரங்களின் தீர்வு தேவனுக்குரியதல்லவோ. உங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பாரத்துக்குரிய கேள்விக்குரிய பதில் தேவனுக்குரியதல்லவோ. ஏன் கலங்குறீங்க?
ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவரால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுற பிரச்சனைகளை மாற்ற முடியும். கல்லான இதயத்தை நீக்கி சதையான இதயத்தை பொருத்த முடியும். அவர்களை உங்கள் பக்கமாக, ஆண்டவரின் பக்கமாக இழுத்து கொண்டு வர முடியும். அவர்களை ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஊழியக்காரர்களாய் மாற்ற முடியும். குடிக்கிற கணவனை திருத்த முடியும். போதைக்குடைய பிள்ளைகளை திருத்த முடியும். தூரமாய் போயிருப்பவர்களை சமயமாய் கொண்டு வர முடியும். கெட்ட குமார்களை மனந்திரும்பிய மைந்தர்களாக மாற்ற முடியும். பலகீனமானவர்களை, ஸ்கின்னி போனியா இருக்கிறவங்களை ஃப்ளஷியா மாற்ற முடியும். தைரியமானவர்களாய், உற்சாகமுடையவர்களாய், அழகுடையவர்களாய் மாற்ற முடியும். இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த சொப்பனங்களில் அர்த்தம்லாம் என்ன நடந்ததுங்கிறது நம்ம அடுத்த நாட்களிலே கர்த்தர் சித்தமானால் நாம் சிந்திக்கலாம். இப்பொழுது கூட உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இவரே பெருமான், மற்ற பேரல்லவே பூமான். இவரே பெருமான், குருடர்களுக்கு உதவும் விழியாம், பாவ கருமை இருளை நீக்கும் மொழியாம், தெய்வம் இருக்கும் நபஞ்சல் வாசல் வழியா. இவரே பெருமா, மற்ற பேரளவே பூமான். இவரே பெருமான், பவப்பினி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வலிமையில் மிக்க உபகாரி, கை குளத்திற்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமா, மற்ற பேரல்லவே பூமான். இவரே பெருமான். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே பெருமான், நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எவ்வளோ சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அந்த மக்களை அந்த சோர்விலிருந்து வெளியே கொண்டு வாருங்க. கைகளை கடிக்கிறவங்க, ஊட்டுகிற கையை கடிக்கிறவங்க, மடியில் உட்கார்ந்து கொண்டே துரோகம் செய்கிறவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னு கண்டோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனிதர்களை தப்புவியும். கண்ணுக்கு முன்னால் யோசிப்புகள் இருக்கும் பொழுது அவர்களை பயன்படுத்தாமல் இருக்கிற எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. யார்கிட்ட உதவி கேட்கணுமோ அவங்ககிட்ட உதவி கேட்காம, யார் உதவி செய்வாங்களோ அவங்ககிட்ட போய் உதவி கேட்காம, சம்மந்தமே இல்லாத உதவி செய்யாதவங்களை வெறுக்கிறவங்ககிட்ட போய் உதவி கேட்குற எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். அவர்கிட்ட பாடங்களை படிக்கிறோம். அவர்கள் செய்த தப்பிதங்களை நாங்களும் செய்துவிடாதபடி எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்நாளிலும் கூட தகப்பனை அற்பமும் குப்பமாக எண்ணப்படுகிற பிள்ளைகள், சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மன உடைந்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், பேர பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற தாத்தா பாட்டிமார்கள், ஆண்டவரே கணவன் அடிக்கிறானே, குடிக்கிறானே, சந்தேகப்படுறானே, தூக்கி போட்டு அடிக்கிறானே சொல்லி கண்ணீர் வடிக்கின்ற மனைவிகள், அப்பா இல்லையே அம்மா இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், ஐயா எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. பண நெருக்கடி என்னை வாட்டுகிறதே, நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியவில்லையே என்று தவிக்கிறார்கள். பணம் இல்லாமல் யாரால இந்த பூமியில வாழ முடியும்? பணம் இல்லாதபடிக்கு தகப்பனை எங்கே போக முடியும்? நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தாவே, என்ன தடை இருந்தாலும் அவைகளை நீக்கி உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இறைவா, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து வியாதி படுக்கையை மாற்றும். வியாதியின் அகோரத்தை தாங்க முடியாமல் ஓ என்று காதறி அழுகிறவர்கள், இரவு முழுவதும் தூங்காமலே இருக்கிறேன்னு சொல்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படியே காரிருள் வீடுகளை விட்டு நீங்கட்டும். சாசின் கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் ஒவ்வொரு சரத்தை விட்டு அப்படியே நீங்கட்டும். இரவு நித்திரை, நல்ல நித்திரையை தாரும் ஆண்டவர், நல்ல பலனை தாரும், சமாதானத்தை தாரும். பாத்திரங்கள் நிரம்பி வழிகட்டி இனி தரித்திரம் என்பது இருக்கக்கூடாது, பல தட்டுப்பாடு என்பது இருக்கக்கூடாது ஐயா. வயதானவர்களை விழுந்து விடாதபடி இந்த கைகளால் ஏந்தி கொள்ளுங்க ஐயா. பாவ அடிமைத்தனங்கள், போதை அடிமைத்தனங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனங்கள், பெருமையின் அடிமைத்தனங்கள், நான் என்கிற எண்ணங்கள், இருமார்ப்புகள் எல்லாம் மறைந்து போகட்டும். நீண்ட காலமாய் காத்திருக்கிறேன், எனக்கு திருமணம் ஆகவில்லை, எனக்கு குழந்தை இல்லை, ஐயோ நான் என்ன செய்வேன் தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. உலகம் முழுவதும் எத்தனையோ நாடுகள், எத்தனையோ மக்கள், எங்கள் தாய் திருநாடெல்லாம் இருக்கு. எல்லோரையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாய் அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், அண்டர் பாஸ்டர்ஸ், திருச்சபைகள், ஆலயங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. நாஸ்திரேத் ராஜ்யபலத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற, அறிமுகப்படுத்துகின்ற, இந்த ஊழியத்திற்காக அடைக்கலான் குருவி இல்லத்திற்காக ஜெபிக்கின்ற, காணிக்கையாலை தாங்குகின்ற பல நல்ல உள்ளங்கள் உண்டு. ஆசீர்வதிங்க. எப்படியாவது ஸ்கூல் கட்டப்படணும், எப்படியாவது அனாதை இல்லம் கட்டப்படணும் ராஜா. ஆண்டவரை நீங்களே அதுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்
ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.